ஹாய்! இன்னைக்கு நான் உண்மை சம்பவத்தோட தான் உங்ககிட்ட நான் வந்திருக்கேன். கதைய கேட்கறதுக்கு முன்ன மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இனிமே நான் போடுற வீடியோலாம் டக்கு டக்குன்னு பார்க்க முடியும். ஸோ வாங்க கதைக்குள்ளே போகலாம். குமார்னு ஒருத்தர் பாலி காம்பவுண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நான் எங்கே ஏதுன்னு சொல்ல விரும்பலை. அவரோட ஹோம் டவுனுக்கு போயிருக்காரு. ஹோம் டவுன் எங்கேன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கம்பவுண்ட். அந்த கம்பவுண்ட் உள்ளேயா இருக்கிற ஒரு கம்பவுண்ட். அவர் வீட்டுக்கு போனோன்னா சுடுகாடு காடுங்க தாண்டி தான் அவர் வீட்டுக்கு போக முடியும். ஸோ அவர் வீடு உள்ளே இருக்குன்றதுனால எப்படியோ ஒரு 2-3 வீடு தான் அதுக்குள்ளே இருக்கும். ஸோ இவரும் பாலி காம்பவுண்டுக்கு வீட்டுக்கு போயிட்டார். அம்மாவெல்லாம் பார்த்து அங்கே 3 நாள் லீவுனால அங்கே ஸ்டே பண்ணி 2 நாள் ஸ்டே பண்ணிவிட்டு சரி அப்படின்ட்டு அந்த 2வது நாள் நைட்டு இல்லைம்மா நான் போகிறேன், நான் போனால் தான் இன்றைக்கி நைட்டு நான் கிளம்புறேன், இன்றைக்கி நைட்டு நான் கேளுக்கு கிளம்புனா தான் என்னால் நல்லா ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த மறுநாள் வேலைக்கு போக முடியும். ஸோ ஜாம் இருக்காது, நான் இன்றைக்கி வெள்ளனே கிளம்பிடுறேன் அப்படி சொல்லி எப்போ சொல்லியிருக்காருன்னா விடியங்காலம் 1 மணிக்கு சொல்லியிருக்காரு. அப்போ அம்மா சொல்லியிருக்காங்க, வேண்டாம்டாயா, நைட்டு 6 மணி 1 ஆச்சு, நீ இப்போ போகிறது மனசுக்கு சரி படலை, ஸோ மறுநாள் காலைல வேணால் ஏஞ்சி கிளம்பி போயா அப்படின்னு. இல்லைம்மா இதெல்லாம் பார்த்தா முடியாது, நான் கிளம்பி போகிறேன், போய் சேர்வே விடியங்காலம் ஆயிரும்மா, இப்போ நல்லா ரெஸ்ட் பண்ணிவிட்டு மறுநாள் நான் வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாம் சரிடாயா, பார்த்து போ, பத்திரமா போ, காடி எங்கேயுமே நிப்பாட்டாத, இந்த எல்லை விட்டு தாண்டின பிறகு வேணால் நீ ரெஸ்ட் பண்ணிவிட்டு எங்கேயாவது R&Rல நின்றுட்டு ரெஸ்ட் பண்ணிவிட்டு வேணால் போ அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அப்போ ஆனால் அப்போயே அம்மாவுக்கு அவங்க அம்மாவுக்கு மனசு சரின்னு படலை. இவரும் காடி எடுத்துகிட்டு அந்த இடத்த தாண்டி வரணுன்னா காடு வெளியை தாண்டி சுடுகாடை தாண்டி தான் அவர் வெளியாகணும், அதாவது மெயின் ரோட்டுக்கு வரணும். இவரும் பாதி தூரம் வந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மணி ஒரு 1:30 கிட்ட இருக்கும், காடி தட்டுன்னு ஸ்டக் ஆகி என்ன முடிஞ்சால் நிற்குமே அப்படி அந்த மாதிரி ஆகி காடி நின்றுச்சு. என்னடா இது நடு பாதையில் இந்த மாதிரி கோளாறு பண்ணிட்டுருச்சு, அதுவும் ஆளே நடமாட்டமே இல்லையே அப்படி சொல்லிட்டு இவரும் இறங்கி நின்று எல்லாம் பார்த்துருக்காரு. ஒன்றுமே அங்கே காடியில் ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் ஓகேவாக இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்றது இவரால் கண்டுபிடிக்க முடியல. சரி எங்கேயாவது தண்ணி இருக்கான்னு பார்ப்போம், மேபி இன்ஜின் சூடாக இருக்குது அப்படி சொல்லி சொன்னால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி இருக்கா பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு காசு பாட்டு எடுத்து கொஞ்சம் தூரம் நடந்திருக்காரு. கொஞ்சம் தூரம் நடக்க ஏதோ பின்னாடி சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு இவரும் அவரோட ஸ்டெப் கொஞ்சம் வேகமாக நடந்திருக்காரு. இவர் கொஞ்சம் ஸ்டெப் வேகமாக நடக்க அவர் நடக்கிற ஈக்குவலுக்கே பின்னாடி உள்ள சத்தமும் வந்திருக்கு. பின்னாடி திரும்பி பார்த்தோன்னே சட்டுன்னு ஏதோ ஒரு உருவம் அவரை பிடிச்சி தள்ளி விட்ட மாதிரி, நல்லா ஃபோர்ஸாக பிடிச்சி தள்ளி விட்ட மாதிரி, விழுந்தா எப்படி இருக்கும், ஃபோர்ஸாக ஒரு ஆள் நம்மளை தள்ளி விட்டால் நம்ம விழுந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க, குட்டி கண்ணா அடித்து விழுந்து அந்த விட்ட இடத்து ஓடிடலாம், வீட்டுக்கு போயிடலாம், காடி நாளைக்கு கொஞ்சம் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு விழுந்து அடித்து ஓடிருக்காரு. ஒரு ஓட அவருக்கு தெரியல எந்த பக்கத்து ஓடுறோம், எந்த வழியில் ஓடுறோம் அப்படின்னு. உடனே சிலுக்குது சொல்லும்போது. நல்லா ஓடிருக்காரு. ஓட இவருக்கு ஒன்றுமே தெரியல, எங்கே ஓடுறோம், எங்கே எதுக்குள்ளே போடுறோம் அப்படின்றதே தெரியல. முடிஞ்ச அளவுக்கு இவங்களும் ஓடிருக்காங்க. பின்னாடியும் அதோட சத்தம் மட்டும் இன்னும் பலமாக இருக்குது, அதோட கால் சத்தம் அப்படின்னு. காலை கீழே வச்சுருக்கேன், நாக்கால் கீழே பயமாக இருக்குது. சத்தம் ஓடுது, ஒரு பின்னாடியும் ஓடுறாங்க. அப்புறம் ஏதோ ஒரு இடத்துல மரம் முட்டி விழுந்து
இருட்டில் மரம் முட்டி விழுந்து தெரியல அப்படின்னு கையெல்லாம் தொட்டு பார்க்கும்போது கை இவர் கட்டியிருந்த கடிகாரத்தில் வந்து அப்படி ஒரு மாதிரி வளவளப்பா என்ன என்ன அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்துருக்காரு. ரத்தம். இது எப்படி பார்த்துருக்காருன்னா, அவரோட ஃபோன் எடுத்து அந்த ஃபோனோட வெளிச்சத்தில் பார்த்துருக்காரு. ஆனால் அந்த ஃபோனில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபோன் திறந்தா நம்மளுக்கு வந்து மேலே தான் நெட்ஒர்க் எமர்ஜென்சின்னு வரும்ல, நெட்ஒர்க் இல்லைன்னு. ஆனால் ஃபோன் லைட்டு எரியும் தானே, அந்த ஃபோன் லைட்டில் பார்த்துருக்காரு. விழுந்து அடிச்சு அப்படி இப்படின்னு ஓடி வீட்டில் போய் சேர்ந்துட்டாங்க. வீட்டில் போய் சேர்ந்துட்டு அம்மாக்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரிம்மா நான் பார்த்தேன், எனக்கு உடம்புல அடி இல்லை, ஆனால் என் கடிகாரத்தில் எப்படின்னு தெரியல அப்படின்னு. அம்மாவும் வந்து சரி நீ வெளியே நில்லு, கால் கழுவிட்டு உள்ளுக்கு போரு அப்படி சொல்லிட்டு காலை கழுவிட்டு உள்ளுக்கு பூந்துட்டார். மறுநாள் தான் வந்து அந்த காடி வந்து எடுத்துகிட்டு போனார். ஆனால் இன்ன வரைக்கும் அவருக்கு தெரியாது ஏன் அப்படி வந்து யார் வந்து பின்னாடி வந்தா, அது என்ன அத்தனை நாள் அது மாதிரி நடந்துச்சுன்றது வந்து அவருக்கு தெரியாது. ஸோ அதனால தான் தயவு செஞ்சு வீட்டில் சொன்னாங்க, வேணாம் அப்போ போகாத, மறுநாள் போ, இப்போ போகிறது மாதிரி சரியில்லை, வேண்டாம் அப்படிலாம் சொன்னாங்கன்னா தயவு செஞ்சுட்டு வந்து நல்லா ரெஸ்ட் பண்ணிவிட்டு மறுநாள் வேலைக்கு போகணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி இது பண்ணிடாதீங்க. ஸோ ஸ்டே பண்ணிவிட்டு காலையிலையோ ஒரு 6:30 மணி போலியோ இல்லை 7 மணி போலியோ கிளம்புனா கூட ஓகே தான். ஸோ அந்த மாதிரி கிளம்பிட்டு எனக்கு இது கேட்டோன்னே எனக்கு சிரிக்கிறதா இது என்ன அப்படின்றது தெரியல. ஸோ காய்ஸ், இந்த கிளம்பி போகிறவங்க, இந்த விடியங்காலத்தில் கிளம்புறவங்க ஒன்று வெளியே கிளம்புங்க, இல்லை ஜேமாக இருக்கும் போய் ஸ்டக் பண்ணிக்குவோம் அப்படி சொல்லி நினச்சி இந்த விடியங்காலத்தில் கிளம்புறதெல்லாம் வேண்டாம். ஸோ பார்த்து இருந்ததுக்குங்க. ஸோ இனிமேல் நான் ஒவ்வொரு வாட்டியும் வந்து நான் பார்த்து இல்லை நான் அதை எனக்கு சொல்லி நான் படித்து உண்மையான ஸ்டோரியை இந்த சேனல் மர்ம பொண்ணுன்ற சேனலில் நான் அப்லோட் பண்ண போகிறேன். எனக்கு உங்களோட ஆதரவும் சப்போர்ட்டும் நீங்கள் தரணுன்றதை நான் கேட்டுக்கிறேன். எனக்கு